நாலேஜ் அகாடமில இருந்து நான் உங்கள் பிசிக்ஸ் வாத்தி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட செகண்ட் ஆஃப், அதாவது கெப்பாசிட்டர் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர்னா என்னன்னு தெரியணும், அதோட யூஸ் என்னன்னு தெரியணும். கெப்பாசிட்டரோட யூஸ் வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி. இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் என்னது, எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர்னா என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா என்னன்னு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. கெப்பாசிட்டர்ன்றது அந்த காம்பனண்டோட பேர், கெப்பாசிட்டன்ஸ்ன்றது அதோட வேல்யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் Q, charge is directly proportional to potential difference. அதாவது சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சார்ஜ் டிக்ரீஸ் ஆனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகும். இந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்னது, C is equal to Q by V. ஆப்வியஸா அந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு யூனிட் இருக்கும். கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் SI யூனிட்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ஃபாரட். SI யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் என்னது, ஃபாரட். ஓகே, இப்போ கெப்பாசிட்டரோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எல்லார் வீட்லயும் ஃபேன் இருக்கும். ஃபேன் வந்து வாங்கின புதுசுல ஃபேன் ஒரு ஸ்பீட்ல ரொட்டேட் ஆயிருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஆஃப்டர் ஒரு 2 to 3 years கழிச்சு அந்த ஃபேனோட ஸ்பீட் கம்மியாக சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்னா, ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேற ஃபேன் மாத்தணும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இஷ்யூ வந்துட்டு 90% ஆஃப் த கேசஸ் கெப்பாசிட்டர்ல தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த ஃபேனோட அந்த டாப்பை ரிமூவ் பண்ணீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டரோட பர்பஸ் என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த கெப்பாசிட்டரை எடுத்துட்டு போயிட்டு ஹார்ட்வேர் ஷாப்ல அதே ரேட்டிங்ல வாங்கிட்டு திருப்பி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஃபேன் வாங்கின புதுசுல என்ன ஸ்பீட்ல ரொட்டேட் ஆச்சோ அதே ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும். இதுதான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் அ கெப்பாசிட்டர். புரிஞ்சுதா? இப்போ parallel plate கெப்பாசிட்டர் டெரிவேஷன் பார்ப்போம் வாங்க. இப்போ 2 பிளேட் கன்சிடர் பண்றேன் நான். ஒரு பிளேட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு பிளேட் நெகட்டிவ் சார்ஜ். இஸ் செப்பரேட்டட் பை a distance d. பாசிட்டிவ் சார்ஜ்னா அந்த பிளேட் ஃபுல்லாவே பாசிட்டிவ் சார்ஜா தான் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ்னா அந்த பிளேட் ஃபுல்லாவே என்ன இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். இப்போ வாங்க கான்செப்டுக்குள்ள போவோம். இப்போ இன் பிட்வீன் த ரீஜன்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாசிட்டிவ் சார்ஜ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்வேஸ் அவே. ஸோ E1 வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் என்ன சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ். அப்போ E is equal to என்ன வரும், E1 plus E2. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல காஸ் லாவோட செகண்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் ஓட ஃபார்முலா வந்து என்னது, சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அங்க சிக்மானா நம்ம என்ன சொல்லுவோம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். அதை தான் இங்க அப்ளை பண்ண போறேன். which is equal to sigma by 2 epsilon naught plus sigma by 2 epsilon naught, which is equal to 2 sigma by 2 epsilon naught, which is equal to sigma by epsilon naught. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்ச உடனே அடுத்த ஸ்டெப் என்னது, பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன். ஸோ E is equal to V by D. D னா என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். இப்போ V is equal to என்ன வரும், E into D. இங்க ஆல்ரெடி E என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சிக்மா பை எப்சிலான் நாட். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, சிக்மா பை எப்சிலான் நாட் into D. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், சிக்மானா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி,
விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், Q by ஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வியும் கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஸோ கண்டுபிடிச்சேன், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வச்சு வி கண்டுபிடிச்சேன், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த வியை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும், சியை கண்டுபிடிக்கணும். C is equal to Q by V, which is equal to Q by sigma D by epsilon naught. இப்போ இந்த சிக்மாக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், Q by A சப்ஸ்டியூட் பண்ணணும். Q கேன்சல் ஆச்சு, இந்த A epsilon மேல வந்துருச்சுன்னா C is equal to என்ன வரும், A epsilon naught by D. ஸோ இதுதான் என்னது, capacitance of a parallel plate capacitor. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.